டிஆர்பி போர்டு இந்த வருஷம் நியமன தேர்வை வந்து நடத்துவாங்களா? அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்க டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணி இருக்கீங்க, பேப்பர் 2ல பாஸ் பண்ணி இருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயின்ஸை பொறுத்த மட்டும் மெயின்ஸ் வந்து இயற்பியல். ஸோ இயற்பியல்ல வந்து 150 வினாக்களுமே வந்து மேஜர் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அப்போ சிலபஸ்ல வந்து ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 10 யூனிட்டை பொறுத்த மட்டும் பேசிக் யாரெல்லாம் நல்லா படிக்காங்களோ, அதாவது ஃபவுண்டேஷன்ல யார் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டிகிரி லெவல் படிக்கும்போது ஈஸியா வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏபிஜே குரூப்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே வந்து இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சிலபஸை பேஸ் பண்ணி மெயின்ஸ் கைடன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதாவது மேஜருக்கான அப்டேட் வந்து அவைலபிளா இருக்கும். டிஆர்பி போர்டு இந்த வருஷம் நியமன தேர்வை வந்து நடத்துவாங்களா? அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ரீசெண்டாக செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வை வந்து நடத்தினாங்க. அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன ஆணையமே வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்களுக்கு பிடி அசிஸ்டன்ட் யூஜி எக்ஸாம் வந்து நடத்தினாங்க. அதில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் இப்போ கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ப்ராசஸில் இருக்கு. கூடிய விரைவில் நியமன ஆணையம் வந்து கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 2025ல நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா? நாங்கள் படிக்கலாமா இல்லையா? நான் இப்போ தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன், லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், எனக்கு வந்து கிடைக்கல, பட் நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்குங்க. நீங்கள் டெட்டு பேப்பர் 1ல பாஸ் பண்ணி இருக்கீங்க, பேப்பர் 2ல பாஸ் பண்ணி இருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் உங்கள் லைஃப் மாறுமே தவிர படிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து மாறாது. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பிடி அசிஸ்டன்ட் யூஜி இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து கேட்கலாம், ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சம்மந்தமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும்தான் கொடுக்க போறாங்க. அது வந்து ப்ராசஸ்ல இருக்கு, எப்போ வேணால் லெட்டர் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரே நாளில் வந்து முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி பேப்பர் 2ல பாஸ் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதையெல்லாம் யார் சரி பண்ணி படிக்காங்களோ இப்போ ரீ அட்டெம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் பிசிக்ஸ் பாடம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு இயற்பியல் பாடத்துக்கு டாக்டர் அப்துல் கலாம் பேஜ் வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த அப்துல் கலாம் பேஜை பொறுத்த மட்டும் நம்ம பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா இந்த நியமன தேர்வை நம்ம கிளியர் பண்ணுற பட்சத்தில் தான் ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட்டு. அதே மாதிரி மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். அதில் நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் போதும். நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிடேஷன் போயிடும். மேபி தமிழ் தகுதி தேர்வில் நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா மெயின் பேப்பர் வந்து வேலிடேஷன் போகாது. இது வந்து மஸ்ட்டு. இப்போ நம்முடைய ஏபிஜே குரூப் மூலமாக வந்து எப்படி கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் மெயின்ஸ் வந்து இயற்பியல். ஸோ இயற்பியலில் வந்து 150 வினாக்களுமே வந்து மேஜர் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அப்போ மெயின்ஸுக்கான டிகிரி லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மட் மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் எந்த மீடியத்தில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த மீடியத்தில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட் அப்டேட் ஆகும். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். பட் இதில் பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கணும், டெஸ்ட்டு நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி மேபி நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ்னா மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் அப்டேட் ஆகும், அதை நீங்கள் படிக்கணும்.
டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அப்டேட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈலெட்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். இதையுமே நீங்கள் OMR சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்மக்கிட்ட உள்ள பிசிக்ஸ் டீச்சர் எல்லாமே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நம்ம படிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா BSc B.Ed வந்து படிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன டேட்டா இருக்கும், என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் 150க்கு 125 மார்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க, லெட்டர் வந்து வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கீங்களோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் 150க்கு ஒரு நல்ல சேஃபான மார்க் வந்து எடுக்க முடியுமே தவிர கம்மியான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா மேபி கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், எக்ஸெட்ரா. பட் நம்ம நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நியமன ஆணை வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஓகேவா? ஸோ சிலபஸில் வந்து ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டை பொறுத்த மட்டும் பேசிக் யாரெல்லாம் நல்லா படிக்காங்களோ, அதாவது ஃபவுண்டேஷனில் யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டிகிரி லெவல் படிக்கும்போது ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ சிலபஸை நான் ஃபுல்லாக சொல்லாமல் டாப்பிக்கை மட்டும் சொல்கிறேன். ஸோ இயக்கவியல்னா என்ன, அதே மாதிரி வெப்ப இயற்பியல்னா என்ன, பொருள் ஒளி பண்புகள்னா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்தவியல்னா என்ன, இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டிகிரி லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அணு மற்றும் அணு இயற்பியல், குவாண்டம்னா என்ன, திடநிலை இயற்பியல்னா என்ன, ஒளியியல், மின்சுற்று, மின்னணுவியல், இந்த டாபிக் எல்லாமே வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே நம்ம வந்து படிக்கணும். இது எல்லாமே வந்து அடிப்படையானது. இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம யூஜி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யூஜி லெவல் மட்டும் படித்தா போதாது, ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. சம் ஃபார்மட் கொஸ்டின் இருக்கும், ஈக்குவேஷன் ஃபார்மட் கொஸ்டின் இருக்கும், மெக்கானிசம் ஃபார்மட் கொஸ்டின் இருக்கும், அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஃபார்மட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகையான வினாக்கள் வந்திருக்கும். இது எல்லாமே வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நானும் படிக்க போகிறேன், அப்ளை பண்ணிட்டேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ, ப்ராப்பராக படிக்காங்களோ, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமியில் ஏபிஜே குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் சிலபஸை பேஸ் பண்ணி மெயின்ஸ் கைடன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது மேஜருக்கான அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்கும். தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு எந்த சிச்சுவேஷன் வேணால் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க பிசிக்ஸ் மேஜர் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும். இப்போ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு இயற்பியல் பாடத்துக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன், நியமன தேர்வுக்கான டெலிகிராம் லிங்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் அப்டேட்டான தகவல் வந்து கிடைக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.